வையத்து வாழ்வினால் நாமும் நம் பாவைக்கு. இந்த உலகத்துல மனித ஜென்மம் அப்படின்றது எழுதுறதுங்கிறது ரொம்ப அரிய பிறவி. மானுட பிறவிங்கிறது எல்லா பிறவிகளையும் விட ரொம்ப அரிய பிறவி மானுட பிறவி. அந்த மாதிரி வையத்து வாழ்வாள். இந்த வையகத்துல நம்ம பிறந்தது சிறப்பாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, நாம் வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்கும் நமக்கும் எவ்வளவு பொருள்களை உணர்த்துகிறது என்பதை காட்டுவதாக அமைந்தது. அந்த வையத்து வாழ்வினால் நாமும் நம் பாவைக்கு. அப்படி நாம் பிறந்தது பெருசில்லை, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நம் பாவைக்கு. இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள், பாவை நம்ம நோக்கிறது, கடவுள் படக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யணும். நாமும் நம் பாவைக்கு செய்யும் இது செய்யும். அப்படி செய்யக்கூடிய அந்த நோம்புல நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத விளக்குகிறார். பார்க்கடவுள் பையத்துகின்ற பரமன். நம்ம யாரை போய் வணங்குறோம்னா அந்த பார்க்கடலில் பள்ளி கொள்ளக்கூடிய அந்த பெருமாளை போய் நம்ம வணங்குறோம். அப்படி வணங்கக்கூடிய பெருமாளை எப்படி வணங்கணுமா? நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி. நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்னா, இந்த நாள்ல நெய் சேர்க்க கூடாது, பால் சேர்க்க கூடாது, காலையில எழுந்து நீராடணும் அப்படின்னு. இது அந்த ஆண்டாள் அம்மா நமக்கு சொன்னது இல்லை, இயற்கையாகவே அறிவியலோட ஒற்று போகக்கூடியது. அதனாலதான் அவங்கள ஒரு புரட்சி பெண்ணுன்னே சொல்லலாம். ஆண்டாள் நாச்சியார ஒரு புரட்சி பெண்ணு நம்ம சொல்லலாம். என்னன்னா அறிவியலுடைய தொடர்புடைய சில கருத்துக்களை இந்த பாடல்கள்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த சீசன்ல நம்ம என்ன பண்ணணும்? நெய்யெல்லாம் சாப்பிட்டா செரிமானம் ஆகணும், ஜீரணம் ஆகணும். அதனால நம்ம நெய், பால் இதெல்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க? நெய்யுள்ளோம், பாலுள்ளோம், நாட்காலே நீராடி. சுகதுக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு காலையில எழுந்து நம்ம என்ன செய்யணும்? நீராடிட்டு இறைவனை வணங்கணும். அதான் இந்த மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. இது தனுர் மாதம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தனுசு ராசியில இந்த மாதம் முழுக்க சூரியன் பிரவேசிப்பார். அதனாலதான் இந்த தனுர் மாதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ்ல மார்கசீச மாதம் அப்படின்னு சொன்னதுதான் மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இந்த மாதத்துக்கு பல பெருமைகள் உண்டு. மார்கழி மாதம் இந்த மாதத்துல நம்ம கடவுளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய 12 மாதங்கள்ல இந்த மார்கழி மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம். அந்த மாதத்துல என்ன செய்வோம்? நெய்யுண்ணோம், பாடுவோம், நாட்காலை நீராடி, மையிட்டு எழுந்தோம், மலரிட்டு நாம் முடிவோம். பெண்களுக்கெல்லாம் இந்த கண்ணுல மை தீட்டிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது எல்லாம் செய்வாங்க. நீ காலையில அதுலெல்லாம் நேரத்தை வீணாக்காம என்ன பண்ணுமா? சீக்கிரம் எழுந்து நீராடிட்டு மலரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பூவெல்லாம் வச்சு செய்யாதன செய்வோம். இந்த இடம் தான் ரொம்ப இதெல்லாம் விட என்ன செய்வோம் அப்படின்னா, செய்யாத குற்றங்களை செய்யக்கூடாது. இந்த மாதத்துல உடம்பு பேசுறது, ஒரு பெரியவர்கள் மனசை நோக்கடிக்கிறது, தீய செயல்கள் இதெல்லாம் நம்ம விளக்கிடணும். சில பேர் என்ன செய்வாங்க? அந்த தீய சொற்களை தயவுசெய்து இந்த ஒரு மாதனாவது உங்க வாழ்க்கையில இருந்து பாருங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக் எல்லாமே அடுத்த மாதங்களும் சரியா வரும். நீ அதே மாதிரி செய்யாத சில தீய செயல்களை செய்யக்கூடாது. தீக்குறளை செய்கிறோம் அப்படின்னா என்னன்னா, தீமையான ஒரு புறம் பேசல் அந்த மாதிரி செயல்களை விளக்கிடணும். ஐயமும் பிச்சையும் இதெல்லாம் இல்லாத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் செயல்பாட்டி. ஐயம் நம்ம நம்ம அடுத்த உதவி செய்யணும், நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி செய்யணும். அதுதான் மார்கழி மாதத்துல எல்லா கோயில்களையும் திருப்பட்சி செய்து எல்லாரும் அன்னதானங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க செய்யறது முட்டாள்தனமான வேலைன்னு நினைக்காது. ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு அலட்சியமா நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மமும் நமக்கு ரொம்ப புண்ணியமானது. அதான் மார்கழி மாதத்துல கைங்கரியங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு ரெட்டிப்பு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் பெருமாள் நமக்கு காரணம். அந்த மாதிரி
நம்மளால முடிஞ்ச தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செய்து ஆந்தனையின் கை காட்டி உயிர்மார் எண்ணி உயர்ந்தேன் என்பார். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம பரமபதத்தில் கண்டிப்பா இடம் உண்டு. நமக்கு பெருமாள் எல்லா கிருபைகளும் கடாட்சங்களையும் அருளையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்று ஒரு முக்கியமான நாள். அதாவது இன்றைய தினம் வந்து குசேலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை. இந்த புதன்கிழமை என்ன அப்படின்னு கேட்டா குசேலருடைய தினம். குசேலரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருடைய பெயர் சுதமா. ஆனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கேலியா கேட்டதா குசேலர் குசேலர் கூப்பிடுறாங்க. அதனாலதான் அவருக்கு குசேலர் தெரியும். அவர் வந்து சின்ன வயசுல கிருஷ்ணரோட சேர்ந்து சாந்தி பணி ஆசிரமத்துல கல்வி கற்றுக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது சுதமாவும் கிருஷ்ணரும் ரொம்ப நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நண்பரா இருக்கும் பொழுது கிருஷ்ணரா இருக்கிறாரு. அடுத்தது சுதமா குடும்பஸ்தராயிட்டார், குழந்தைகள் ஆயிடுச்சு எல்லாம். அவருடைய மனைவி பெயர் சுசீலா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் வந்து நியதி அப்படின்னு சொல்றாங்க அவரை. அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய குழந்தைகள் ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, உன்னுடைய நண்பரான கிருஷ்ணர் கிட்ட நீ போய் பண்ணால ஏதாவது அவர் கொடுக்கக்கூடியதை வாங்கி கொடுங்க, பிள்ளைகள் பசி ஆற்றுறதுக்காக ஏதாவது செய்யும் கேட்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய மனைவியோட சொல்லத்துக்கு போறாரு. எங்க போறாரு, துவாரகைக்கு போறாரு. துவாரகைக்கு போன உடனே போறப்ப என்ன பண்றாரு, அந்த அம்மா வந்து ஒருத்தரை பார்க்க போகும்போது நம்ம ஏதாவது கொடுத்து பார்க்கறதுக்கு ஒரு பழக்கம். வீட்டுல எதுவும் இல்லை, இருக்கக்கூடிய அவள்ல ஒரு 3 பிடி அவள் என்ன பண்றாங்க, ஒரு அதுவும் துணி கூட அந்த ஆடை அதுல கட்டி கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போறாரு. போய் துவாரகை போறாரு. போய் கிருஷ்ணரை பார்க்கிறாரு. கிருஷ்ணரை பார்த்தோடனே அந்த மாளிகையை பார்த்தோன்னே ஒரு தேவலோகம் மாதிரி இருக்குது. ஆகா, வைகுண்ட மாதிரி இருக்குதே இது அப்படின்னு நினைச்சு உள்ளார போறாரு. உள்ளார போய் கிருஷ்ணரை பார்த்தாரு. பார்த்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஆற தழுவி அவர் உள்ளார கொண்டு போய் சந்தோஷப்பட்டு 2 பேரும் ரொம்ப பழைய கதைகள் பேசும்போது என்ன பண்றாரு, வெக்கப்படுறாரு. அந்த அவளை கொடுத்தா வெக்கப்படுறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு பிடி எடுத்து அதை சாப்பிடுறாரு. அவள் சாப்பிட்ட உடனே அங்க வந்து குசேலருடைய வீடு கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிச்சு. அடுத்த பிடி எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டோடனே அவருடைய எல்லா செல்வங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு. 3வது பிடி எடுக்கிறதுக்குள்ளார இந்தாண்ட இருந்த ருக்மணி அம்மா கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சி நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறத பிடித்தாங்க. அதனால குசேலருக்கு அவள் கொடுத்த இந்த தினம் இன்னைக்கு வந்து இந்த குசேல பாக்கியானம் அப்படிங்கிற நூலை படிக்கலாம். இல்லாட்டினா மற்ற நல்ல ஒரு நம்ம கருத்து குசேலருடைய தொடர்புடைய நூல்களை படிக்கிறது, பாடல்கள் படிக்கிறது, இதெல்லாம் படிக்கிறது பண்ணலாம். இன்றைக்கு நம்ம கோயில அவள் வச்சு எல்லாரும் கொடுக்கிறோம். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் எல்லா செல்வங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் நிறைவற்ற செல்வத்தோட சகல சௌபாகியம் பெற்று வாழ்வதை நம்ம பெருமாளை வேண்டும்.